ஒரு ஆண் பெண்ணா திருமணம் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள தாம்பத்தியம் இருந்துதான் ஒரு வாழ்க்கையை வாழணும். அந்த வாழ்க்கையை விட்டு வரக்கூடாது. அது சரிதான். குடும்பத்தில் இருந்து கொண்டு அந்த தாம்பத்திய வாழ்க்கையை ஒருவன் ஆய்வு செய்ய வேண்டும். இதுதான் நான் சொல்றது. ஒரு ஆண் பெண்ணும் இணையறது முக்கியம் இல்ல. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இடுப்புல அந்த நீர் ஊற்று அது நல்ல ஊற்றாக இருந்தா தெய்வீகமான ஒரு குழந்தை பிறந்துவிடும். இந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ அந்த நீர் சுத்தமான மட்டும்தான் நீர் சுத்தமாகும். மூலிகை சம்பந்தமா ரசவாதம் சம்பந்தமா சில பிறப்புகள்ல நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் தவறாக புரிந்து கொண்டு அதை தவறாக சித்தரித்து இன்னைக்கு மருந்துகள் எல்லாம். அப்ப நான் நமச்சிவாயத்தையும் நீரையும் என்ன சொல்றேன், சிவனாக சொல்றேன். அப்ப பாதளி தன்மையில இருக்கிற நீரை நீங்க சிவனாக சொல்றீங்களேன்னு தவறா கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். வெளியில காளியை பார்க்கும்போது ஆக்ரோஷமா இருக்கும். வெளிமுகமாக காளியை காட்டாத, வெளிமுகமாக சிவனை காட்டு, உள்முகமாக காளியை காட்டு. வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லோவிட்டான். எங்க போயிருக்காங்க? சாகரத்துக்காக போயிருக்கிறாங்க. அடுத்த இடத்துக்கு எங்க போறாங்க? சாவுவதற்காக இடம் தேடி அடைகிறார்கள். எல்லாருக்கும் உயர்ந்த கருத்துக்களை உயர்ந்த வடிவத்துல நான் எல்லா வடிவத்திலையும் சொல்றேன். என் கூட பின்பற்றவங்க, என்னை ஃபாலோ பண்றவங்க ரொம்ப கவனமா அதுல முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு ஆய்வா எடுத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய பயணத்துக்கு மேற்கொண்டா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா வடிவத்திலையும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பக்கபலமா ஏதோ ஒரு வடிவத்தை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் வழங்கும். அதுக்கான வாய்ப்பை தான் நம்ம வடிவமா செய்யணும். ஒரு குரு என்பவர் இந்த யூனிவர்சல்ல இருக்கிற வெட்ட வெளியில இருக்கிற பேர் செயலாகத்தான் அவர் செயல்படுகிறார். அதுக்கு ஒரு அடையாளமா குரு என்று ஒரு பெயர் சூட்டப்படுகிறது, ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அதனால நீங்க அதை அவசியம் புரிஞ்சுக்கணும். நான் சமீப நாட்கள்ல பேசியிருக்க உயர்ந்த கருத்துக்களை உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நாதவிந்து சோனிதம், ஒரு ஆண் பெண்ணா திருமணம் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள தாம்பத்தியம் இருந்துதான் ஒரு வாழ்க்கையை வாழணும். அந்த வாழ்க்கையை விட்டு வரக்கூடாது. அது சரிதான். தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையில இருங்க, குடும்பத்தோட இருங்க. குடும்பத்தில இருந்து ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் குடும்பத்தில் இருந்து கொண்டு அந்த தாம்பத்திய வாழ்க்கையை ஒருவன் ஆய்வு செய்ய வேண்டும். இதுதான் நான் சொல்றது. பாடம் படிக்கிறது முக்கியம் இல்ல. அந்த படிச்ச பாடத்தை அடிக்கடி யூட்டிலைஸ் பண்ணி அதை யோசிச்சு அதை மூளைக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாம்பத்தியம்னா என்ன, ஆண் பெண் உறவுனா என்ன, இந்த ஒரு ஆண் பெண்ணும் இணைகிற புனிதமான தருணத்துல நமக்கு மகனோ மகளோ பிறக்கிறாங்க. அப்ப இந்த தெய்வீகமான கலை எப்படி காமமா மாறுது? இந்த கலையை ஏன் நம்மளால் விட முடியவில்லை? இது எப்பொழுதோ ஆசையாகவே வந்து கொண்டே இருக்கிறது. இது கலை என்று சொல்கிறார்களே, ஞானி இதை வைத்து இந்த உலகம் என்ற அந்த சொல்லாடல்களே முதற்கொண்டு கண்டுபிடித்திருக்கிறார். இதை வைத்து ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்திருக்கிறார்களே. ஞானிகள் அண்டார்டிகா கடல்ல உட்கார்ந்து நம்ம விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்வது மாதிரி ஆராய்ச்சி ஞானி எதை செய்தார் என்றால் நமக்குள்ள இருக்கின்ற நாதவிந்தை தான் ஆராய்ச்சி செய்தார்கள். அப்ப இதை பற்றி ஒரு திருமணத்தில் இருக்கின்ற ஒரு ஆணும் பெண்ணும் எப்பயாவது அவங்களுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சுன்னா இதுல இருந்து மேம்படுற மாதிரி இது ஒரு புனிதமானது, இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இதுல தவறு இழைக்க கூடாது. கல்வி, அறிவு, செல்வம், எல்லா செயலும் எங்கிருந்து பிறக்கப்படுகிறது என்றால் ஒரு பெண்ணுக்கு சுரோனிதத்திலிருந்தும் ஒரு ஆணுக்கு நாதவிந்திலிருந்தும். ஒரு மனிதனுடைய உயர்ந்த செயல் எல்லாமே சிவனுடைய உயிர் என்று சொல்லக்கூடியது, காற்றாக இருக்கக்கூடியது, நீராக இருக்கக்கூடியது. அந்த நீரில் இருந்துதான் அந்த நாத விந்திலிருந்து உயிர் சக்தி பெருகி வருகிறது. தலையில உயிர் சக்தி மேலிருந்து கீழே வடிந்து கீழே இடுப்பு பகுதியில தங்கி அதுதான் நம்ம ஆண் பெண் கலையில பயன்படுத்தி அதுதான் குழந்தை பெற்றுக் கொள்கிறோம். அதே கலையை தான் அந்த சுரோனிதம், அந்த நாதவிந்து இருக்கிற இடத்துலதான் குண்டலினி சக்தியோடைய நரம்புகள், அபாயமாம், அந்த அபாயம் காற்று, எல்லா செயல் வடிவமும் அங்கதான் இருக்கு. அப்ப கீழே இருக்கிற மூலாதாரம் அங்கதான் இருக்கு. அப்ப அந்த கிணற்று பகுதியிலே, அந்த ஊற்று ஊறுகிற பகுதியிலே அந்த நீர் இருக்கிற இடத்துல இருந்தது அங்க ஒரு நல்ல மாற்றம். நரம்பு மண்டலம், நரம்பை நாராயணனாகவும் அந்த நீரை, அந்த நாதவிந்தத்தை நமச்சிவாயத்தையும் சொல்றாங்க.
அப்ப நரம்பு மண்டலங்கள் அந்த தண்ணி மாறும்போது நரம்பு மாறும். அந்த நரம்பு எது? நமக்குள்ள இருக்கிற நாராயணனாக இருக்கக்கூடிய அந்த வடிவமாக இருக்கு. அப்ப அந்த நீர் மாற மாற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுங்கிறாங்க. அப்ப இடுப்புல ஒரு மனிதனுக்கு மேம்பட்ட நிலை ஏற்பட்டா குழந்தை தெய்வீகமான குழந்தை தான் பிறக்குங்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இணையறது முக்கியம் இல்ல. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இடுப்புல அந்த நீர் ஊற்று அது நல்ல ஊற்றாக இருந்தா தெய்வீகமான ஒரு குழந்தை பிறந்துவிடும். அப்ப அவர்களுக்குள்ள தாம்பத்தியம் என்பது தியானமாக நிகழும். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப தாம்பத்தியம், அதனாலதான் பூக்களை போட்டு வெற்றில முதல் இரவெல்லாம் பழங்கள் வைத்து பத்திகள் படுத்தி ஒரு இறை வடிவம் மாதிரி ஒரு ஒரு ரூமை ரெடி பண்ணி முதல் இரவுக்கு அனுப்புவாங்க. அப்ப ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அது முதல் இரவு இல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு இரவு அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதே மாதிரி ஒருவனுக்கு கல்வி மேம்படுவது, ஒருத்தருக்கு ஞானம் மேம்படுவது, இதெல்லாம் கீழே இருக்கிற அந்த நமச்சிவாயம் சொல்லக்கூடிய இடுப்புல இருக்கிற நீர் தான். இப்ப அடிப்படை ஆதாரம் எது அப்படின்னா அந்த நீர் தான். இந்த நீர்ல இருந்துதான் நம்ம அடிப்படையாக நிறைய விஷயத்தை மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப அந்த நீர் கெட்டு போயிடாம அந்த நீர்ல விஷத்தன்மையோ கெட்டு போற தன்மைகளோ நம்மளுடைய முன்ஜென்மத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை சுத்திகரிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கன்னா ஒரு உயர்ந்த மலை தேன் நல்ல நமக்கு தன்மையை கொடுக்கும்ல, அந்த மாதிரி உயர்ந்த மலை தேன் என்பது ஒரு குரு. அவர்கிட்ட இந்த நீரை சுத்தம் பண்ணுங்க அந்த வாய்ப்பு அவர்கிட்ட தான் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடுப்பில் இருக்கின்ற அந்த நீர் பகுதியை சுத்தம் பண்ண செய்யக்கூடிய வாய்ப்பை ஒரு குரு அவர் வைத்திருப்பார். அப்ப ஒரு குருவோடைய சொல், ஒரு குருவோடைய பாதை, ஒரு குருவோடைய வெளிச்சம் ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆசீர்வாதம் என்பது, தீட்சை என்பது எது என்றால் அந்த நீரை சுத்திகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நீர் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது அப்படின்னா வாளிக்கிணறு என்பது போல் சந்திரக்கலை சூரியக்கலை இந்த ரெண்டு கலையும் சுவாசமாக ஒரு குரு பயன்படுத்தி அந்த நீரை சுத்திகரிக்கிறார். தொடர்ந்து அந்த நீரை தேவையில்லாத நீர்களை வாளியை போட்டு இறைத்து வெளியே எடுக்கிறார். அப்ப அந்த நீரை நல்ல நீராக ஊற வைத்து ஒரு கீழ்நிலையில் இருக்கிற, நான் கிராமத்தில் கீழ்நிலையில் இருந்தேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கிராமத்தில் வளரும் போது கீழ்நிலை மனிதனாக இருந்தேன். என் பொருள், என்னுடைய செயல், என்னுடைய லட்சியம், என்னுடைய கொள்கை அப்படி என்று கீழ்நிலையில் இருந்த ஒரு மாணவனை உயர்ந்த காற்றாக இருக்கக்கூடிய சந்திரனும் சூரிய காற்றும், இரண்டு காற்றுகளுக்குள்ளே அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காற்று சந்திர தன்மை கொண்ட காற்று. அதுதான் நிலவு. நிலவு நம் பூமி என்று வைத்திருக்கிறோம்ல, பூமி என்று விஞ்ஞானிகள் தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஞானிகள் குறிப்பிடவில்லை. ஞானிகள் உலகம் அப்படி என்பதை அவர்கள் சித்தரிப்பதில்லை. பூமி என்பதையும் ஞானிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஞானிகளுடைய கூற்றுப்படி எது என்றால் வெட்டவெளி. உலகம் என்பது பேர் கிடையாது, பூமி என்பதும் பேர் கிடையாது. இது அவர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் எல்லாமே ஒரு எம்டினஸ் அப்படிங்கிற அந்த சூழல் தான் இருப்பார். அப்ப இந்த சந்திரன் நமக்கு பூமிக்கு அருகாமையிலே ஒரு நல்ல தன்மையை உருவாக்கி கொடுக்கிறது. அப்ப ஆதிக்கம் நமக்கு எது ஆதிக்கமாக இருக்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குன்னா சந்திரனுடைய காற்றம். அப்ப இந்த சந்திரனுடைய காற்றும் சூரியனுடைய காற்றும் அவ்வப்போது கிடைக்கின்றது. சந்திரன் காற்று அதிகமாக கிடைக்கின்றது. அப்ப குரு அந்த காற்றை மேம்படுத்தி அந்த நீரை சுத்திகரிக்கிறதுக்கு வாய்ப்பை வழங்குகிறார். அப்ப இடுப்பு பகுதி சுத்திகரிக்கப்படும் போது மனம், கண்கள், மூளை, சிறுமூளை, பெருமூளை இது எல்லாமே ஒரு நல்ல தன்மைக்கு மாறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒருவர் நல்ல உணவை உட்கொள்ள முயற்சிக்கிறார். நல்ல பழத்தையோ, நல்ல உணவையோ, நல்ல காய்கறிகளையோ, நல்ல படிப்பினைகளையோ, நல்ல வாழ்க்கையோ, நல்ல உடைகளையோ, நல்ல வீட்டையோ, எல்லாமே நல்ல தன்மைகளுக்கு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அங்கு ஞானம், அறிவு மேம்பட்டு கொடுக்கிறது. அந்த அறிவே ஒரு இடத்தில் ஞானமாக மேம்படுகிறது. அப்ப அறிவு ஒரு இடத்தில் ஞானமாக மாறுவதற்கு வாய்ப்பை இந்த நீர்ல தான் குரு உருவாக்கி அந்த வடிவத்தை குரு இருக்கிறார். இந்த வடிவத்துல தான் ஒரு மிக முக்கியமான ஒரு சூழல்களை நமக்கு உருவாக்கப்படும். அப்ப நீங்க இத இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவசியமா பார்த்துக்கங்க. அப்ப நீர் இந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ அந்த நீர் சுத்தமான மட்டும்தான் நீர் சுத்தமாகும்.
அப்ப ஊர்ல எப்பயுமே சொல்லுவாங்க, எங்க கிராமத்துல எல்லாம் ஊற்று தண்ணியில் சோறாக்கணும், நல்ல தண்ணியில சாப்பாடு ஆக்குனா இன்ன வரைக்கும் நீங்க என்ன காய்கறிகளை வேணாலும் பயன்படுத்துங்க, எந்த தூளை வேணாலும் பயன்படுத்துங்க, தண்ணி நல்லாக இருந்தால் உணவு நல்லா இருக்கும். அப்ப உனக்குள்ள இருக்கின்ற முதல் தண்ணி, நீ யூஸ் பண்ற தண்ணி, ஒரு குழந்தையிலிருந்து ஒரு முதியோர் வரைக்கும் அவர் நாதவிந்து நல்லா இருந்தாதான் அவர் வாழ்க்கை நல்லா. தலையெழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தலையெழுத்தை இறைவன் மாற்றி எழுதுவான். தலையெழுத்து அப்படின்னா இந்த நீர் தான். அதனாலதான் அந்த உலகத்திலே உயர்ந்த அந்த நீர் சாகாத நீர் என்று, அந்த நீருக்கு பேரே சாகாத நீர். அந்த நீரை தான் உலகத்திலே பைபிள்ல உயர்ந்ததாக நாம் கொடுக்கின்ற ஞானஸ்தானம், நாம் கொடுக்கின்ற நீர். நீ ஒரு வாட்டி இந்த நீரை பருதுனா உனக்கு நீரே தேவைப்படாது. அதனாலதான் என்னையே நான் உனக்கு கொடுக்குறேங்கிறாரு. அதனாலதான் நம்ம இந்தியாவோட பாரதத்துல இந்த நீருக்கு பேர் சிவம்னு வச்சாரு. இந்திய பாரம்பரியத்துல இந்த நீருக்கு பேரு சிவம். அப்ப எங்க பஞ்சம் இருக்கிறதோ, எங்கு விளைச்சல் இல்லாம இருக்கிறதோ, அங்கு ஒரு சிவன் தோன்றுவார். அப்ப அந்த சிவன் தான் அந்த நீராக, அந்த நீரை ஒரு வழிபடக்கூடிய சுத்திகரிக்கக்கூடிய வேலைகள் இருக்கிறார். அப்ப உங்க வீட்டுல இருக்கிற நீங்களும் சரி, உங்க குழந்தைகளும் சரி, அந்த நீர்த்தன்மை மாறுவதற்கு வழிவகை செய்யுது. நான் சொல்ற அந்த கருத்துக்களை தயவு செய்து கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. ஏதாவது மூட நம்பிக்கையில குழப்பிக்கிட்டு நீங்க தவறு செஞ்சீங்கன்னா அது உங்களோட போறதில்ல, அது என்னையும் பாதிக்கும். நான் சொல்ற உயர்ந்த கருத்துக்கள் அது தவறா பயன்படுத்தும் போது அங்கு மக்கள் தவறா போறதுக்கு வாய்ப்புகள் வந்துவிடும். அதனாலதான் நான் ரொம்ப பயப்படுறது, சில கருத்துக்களை சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறது. நான் இந்த மாதிரி மனித பிறப்படித்து எனக்குள்ள இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்ததுக்கு காரணமே, போன காலகட்டங்கள்ல தியானத்துல நம்ம பேசிய கருத்துக்கள் எல்லாத்தையும் மூலிகை சம்பந்தமா, ரசவாத சம்பந்தமா சில பிறப்புகள்ல நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் தவறாக புரிந்து கொண்டு அதை தவறாக சித்தரித்து இன்னைக்கு மருந்துகள் எல்லாம் கடைகள், இந்த நாட்டு மருந்து கடை வைக்கிறேன், இந்த கடை வைக்கிறேன்னு மக்கள்கிட்ட வெவ்வேறு புரிதல் இருக்குது. சித்தர்கள் கொடுத்துட்டாங்க, சித்தர்கள் இந்த மருந்தெல்லாம் வியாபாரம் பண்ண சொல்லிட்டாங்க, சித்தர்கள் இது அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு மக்கள் வேற மாதிரி கொண்டு போய் அதை வணிகமா மாத்தி அவர்களும் பயன்படாம மக்களையும் பயன்பட விடாம அது ஒரு குழப்பமா, அது ஒரு தெளிவு இல்லாம இருக்கு பாருங்க. இப்ப ஒரு மூலிகை சார்ந்த ஒரு கடையோ, ஒரு மூலிகை சார்ந்த வைத்தியமோ, ஒரு மூலிகை சார்ந்த விஷயமோ இந்தியா முழுக்க ஒரு தெளிவு இல்லை பாருங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, முழுமையா ஒரு விஷயத்த ஒரு குரு சொல்லித்தரத கேட்டு வைத்தியம் பாருங்க, மூலிகை செய்யுங்க, எல்லாம் செய்தாலும் அது தெளிவடைந்து செய்யணும். அப்ப அறையும் குறையுமாக சில கலைகளை கற்றுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட பயன்படுத்தும் போது, மக்கள் பாதிப்படையும் போது, இந்த கலையை எவன் கொடுத்தானோ அவனே பாதிப்படையலாம். முதல்ல இந்த கலைக்கு முதல் முறையா எவன் தோற்றி வைத்தானோ அவன் பெரிய இதா இருக்கான். இப்ப நிறைய இடங்கள்ல அக்கு பஞ்சர்னு வச்சுக்கோங்க. அந்த அக்கு பஞ்சரை ஒருத்தன் சரியா செய்யணும்னா, அந்த அக்கு பஞ்சரை எவன் முதல் முறையா இருந்து குருவா தோற்றி வைத்தானோ அவனுக்கு அந்த கர்ம வினை சேருது, அந்த பாவம் சேருது. இப்ப இதுதான் இப்ப ஆண் பெண் விஷயம். ஐயா ஆண் பெண்ணை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது, இல்லறத்தை விட்டு வந்துடலாம்னு குழப்பாதீங்க. ஆண் பெண்ங்கிறதுக்குள்ள ஒரு புனிதமான ஒரு செயல். அப்ப திருமணம் என்பதோ, நம்ம கணவன் மனைவி வாழ்க்கை என்பதோ ஒரு புனிதம் இருக்கு. அந்த புனிதத்திலிருந்து ஒரு நாள் எப்படி விடுபட்டு வர்றதுங்கிறது குரு கற்றுக் கொடுப்பார். அந்த குரு கல்வியிலிருந்து என்ன கிடைக்குதுன்னா, ஆசை, ஒரு நாள் ஆசையை விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டு அந்த ஆசையிலிருந்து எப்படி விடுபட்டு வர்றதுங்கிறத குரு சொல்லி தர்றாரு. அந்த குருவோடைய நோக்கம் என்னன்னா, உனக்குள்ள நீ அனுபவிக்கிற எல்லா சுகத்தையும் அது ஒரு உயிர் சக்தி, அதை விரயம் பண்ணாம அதை நல்ல சக்தியாக ஒரு காலகட்டத்துக்கு மேல மாத்திக்க, ஒரு காலகட்டத்துக்கு மேல அதை உயர்ந்த சக்தியாக மாத்திக்கிட்டு இந்த பிறப்புல இருந்து நீ விடுபடுங்கிறது தான் அந்த சூழலை சொல்றோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நீரை சிவன்ல இருந்து நீர் உருவாகுது, நீர் தான் நமச்சிவாயன்னு சொல்லியிருக்கேன். நான் அதிகமாக பேசியிருக்க காணொலியெல்லாம் நீர்த்தன்மை எங்க இருந்து இருக்கு? நிலவு. அப்ப நிலவு எதுவாக இருக்கிறது? சந்திரனாக இருக்கிறது. நிலவு யாராக இருக்கிறாங்க? பார்வதியாக இருக்கிறாங்க. அப்ப சூரியன் யாராக இருக்கிறார்? சிவனாக இருக்கிறார். அப்ப நான் நமச்சிவாயத்தையும் நீரையும் என்ன சொல்றேன்? சிவனாக சொல்றேன். அப்ப பார்வதி தன்மையில இருக்கிற நீரை நீங்க சிவனாக சொல்றீங்களேன்னு தவறா கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடிப்படையா அதை தெளிவா நான் உங்களுக்கு விளக்கிடுறேன். நீங்க தயவு செய்து உணர்ந்து வேலை செய்யுங்க, உணர்ந்து கற்றுக்கொள்ளுங்க.
இப்ப சந்திரக்கலை சூரியக்கலை இந்த 2 சுவாசத்தையும் ஒருவருக்கு கிடைக்கும். ஆனா சூரியக்கலை கம்மியாக கிடைக்கும் சொல்லிட்டேன். சந்திரன் தான் ஆதிக்க செலுத்தும், சந்திரன் தான் எல்லாமேவாகவும் இருக்கிறது. அப்ப ஒருத்தருக்குள்ள உயர்ந்த வடிவமாக அந்த ஞானம் என்பது ஞானத்துக்குரிய செயல். தியானத்துல கீழே இடுப்புல அந்த நீர் சுத்திகரிக்க போது அந்த நீர்ல இருந்து ஒரு மாற்றம் ஏற்படும் போது அங்கிருந்து ஒரு அலைவரிசை வருகிறது, நரம்பு மண்டலங்கள் விழிக்குது. அதுல இருந்து மேல் நோங்கி போகும்போது நம்மளுடைய முதுகுப்பகுதி நம்மளுடைய உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு தலைப்பகுதியில மாற்றங்கள் ஏற்படுது. இப்ப இப்படி மாற்றங்கள் ஏற்பட நமக்கு நிறைய காட்சிகளும் கனவுகளும் நிறைய குறிப்புகளும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய ரகசியமும் நமக்கு தெரிய தொடங்குது. இதுக்கு பிரதானமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சந்திரன். அப்ப சந்திர தன்மையில நமக்குள்ள நிறைய விஷயம் நாதம் சம்பந்தமாவோ காளி சம்பந்தமாகவோ இந்த உலகத்துல இருக்கிற நிறைய இறை சம்பந்தமா வரும்போது அதிலேயே நம்ம ஆதிக்க செலுத்த 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 நிறைய வடிவத்துல நம்ம என்ன ஆகுறோம், நல்ல தன்மைகளை நல்ல வடிவங்களை நமக்குள்ள நிறைய கற்றுக் கொடுக்குது. அப்ப கற்றுக் கொடுத்ததை வச்சுட்டு நாம சும்மா இல்லாம நம்ம என்ன பண்றோம், ஆசிரமம் ஆரம்பிக்கிறோம், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், நிறைய ஞான பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சு இதை பலருக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிறோம், புத்தகம் எழுதுறோம், அன்னதானம் கூட தொடங்குறோம். இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்றோம். இதெல்லாம் தவறா அப்படின்னா நிச்சயமா தவறு. இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. இதெல்லாம் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னா அதுக்குதான் முறையா பெரியவங்க சொல்றாங்க. அதை கேட்டு தெளிவடைந்து நீ செய்து கொள். இதை எப்ப செய்யணும் அப்படின்னா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பாருங்க, சந்திரன் மேல் நோங்கி இருக்கும் போது இது எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுறாங்க. இந்தியாவில் இருக்கிற நீங்க எல்லா கோவில் இருக்கிற முறைகள்ல இருக்கிற நிறைய வடிவங்களையோ தியானம் சொல்லிக் கொடுக்கிறவங்களுடைய முறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சந்திரன் மேல் நோங்கி நிற்கும். சந்திரனுடைய ஆதிக்கத்துல இருக்கிற போது ஆசிரமம் உருவாயிடும். அங்க எல்லா விஷயமும் மாறி பெறும். அந்த குண்டலினி சக்தியிலிருந்து உனக்கு தேவையான செல்வம் புகழ் பேர் எல்லாமே கிடைச்சிடும். அதுதான் சந்திரன் மேல் நோங்கி இருக்கு. ஆனா அதை எப்படி செய்யணும் அப்படின்னா சந்திரனையும் சூரியனையும் ரொம்ப நாள் அந்த சந்திர கலையிலேயே நிறைய தியானத்திலேயே ஒரு குருவோடைய இருந்து அந்த குருவோடைய ஒரு செயல் வடிவம் பண்ணி அந்த சந்திரன் மாற்றம் அடையணும். அப்ப அந்த சந்திரன் கலை சூரிய கலை 2 காற்றும் மேல போய் வாகித்து உள் சுவாசமாக வெளி சுவாசமாக 2 பல நாள் வாகிக்கப்படும். அப்ப அந்த உள் சுவாசமும் வெளி சுவாசமாக சுவாசிக்கும் போது நான் சொல்லி இருக்கிறதுல நடராஜர் தத்துவமாக அங்க நடராஜரும் காளியும் நடனம் ஆடும் போது தேவியாக இருக்கக்கூடிய உமையாக இருக்கக்கூடிய இன்னொரு தாயாக இருக்கக்கூடிய காளி தேவி மறைந்து கொண்டாள். அப்படின்னா காளி என்ன சமாதி ஆனாள். சமாதி யாருக்குள்ளானால் நடராஜருக்குள்ளானார். அப்ப உள் சுவாசமும் வெளி சுவாசமும் 2 கலக்கும் போது சூரியனோடு சந்திரன் இணையும் போது சூரியனுக்குள்ள போய் சந்திரன் சமாதி ஆயிடுது. அப்ப தலையோடைய அந்த முக்கியமான மையம் இருக்குல்ல, தலையோட மையம் நடுநாடின்னு சொல்லக்கூடிய அந்த மையத்துல போய் சந்திரன் சூரியனோடு சமாதி ஆகும். அப்ப சமாதி ஆனோன்னு அங்க என்ன ஆகுது, சந்திரன் மறைஞ்சிடார், வெளியில நடராஜர் தெரிகிறார். ஆனா சமாதி ஆன உடனே அங்க என்ன கிடைக்கிறதுனா ஒரு பேர் அமைதி கிடைக்கும். அதுதான் உணர்வற்றவர் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த உள் உணர்வுகள் அப்படிங்கிறது. அந்த உள் உணர்வா யார் இருக்கா அப்படின்னா தேவி பார்வதி தேவியாக சமாதி ஆனாங்கல்ல, சமாதி ஆனவங்க தான் உள்நிலையில இருப்பாங்க. நீங்க ஒரு ஜீவ சமாதிக்கு போறீங்கல்ல, அந்த ஜீவ சமாதியில ஒரு அமைதி ஏற்படுது இல்ல, அந்த அமைதிக்கு யார் காரணம், அங்க இருக்கிற சமாதி ஆனவர் தானே காரணம். அப்ப உங்களுக்குள்ள இருந்து அமைதி எங்கிருந்து வந்துச்சு, சந்திரன் சமாதி ஆனதுனாலதான் பார்வதி சமாதி ஆனதுனாலதான் உங்களுக்கு அமைதி கிட்டது. அப்ப மௌனம் கிட்டது. அப்ப உங்கள்கிட்ட இருந்து ஒரு அலைவரிசை வெளிப்படுது. அப்ப அந்த அலைவரிசை எங்க இருந்து வெளிப்படுது, பார்வதி தேவியிட்ட இருந்து தான் வெளிப்படுது. அப்ப அந்த அலைவரிசை முழுவதுமாக வெளிப்பட தொடங்குகிறது. அப்ப அந்த முழு வடிவத்திலையும் யார் வேலை செய்கிறா, சந்திர தன்மையில் இருக்கக்கூடிய பார்வதி தேவி தான் அந்த பணிகளை செய்கிறார்கள். ஆனால் வெளியில சூரியனாக சூரிய பிரகாசமாக வெளியில தெரிகிறது ஒரு சமாதி பலன்னு அழகா தெரியும்ல, அது யாருன்னா சிவம். வெளியில சிவலிங்கம் வச்சிருவாங்க, உள்ள இருக்கிறது யாரு சமாதிக்குள்ள பார்வதி, வெளியில தெரிவது யாரு சிவன். அப்ப சூரிய கலை வெளியில தெரியும், சந்திர கலை உள்ள சமாதி ஆகும். அப்ப நீரை ஒருவர் நெருப்பாக மாத்திட்டு அப்படியே உட்கார்ந்து, ஆனா உள்ளே இருக்கிற அந்த நீர் இருக்குல்ல, அது சமாதியில இருக்கிறதுனால அது மீண்டும் சிவலிங்கத்தை கொண்டு வச்சீங்கன்னா நீர்த்தன்மையை உருவாக்கும். எங்கெங்கெல்லாம் பஞ்சம் வருதோ
அங்க காவேரி குடிநீரை காவேரியை உருவாக்குறதோ இல்ல கங்கையை உருவாக்குறதோ யமுனாவை உருவாக்குறதோ இது எல்லாமே ஒரு சூரியனாக இருக்கக்கூடிய சிவனை வச்சோன்னா அந்த சிவன் எப்படி வேலை செய்யறாருன்னா உள்ளுக்குள்ள சமாதியா ஒருத்தன் ஆயிருக்காரு. யார் ஆயிருக்கா? பார்வதி தான் ஆயிருக்காங்க. அப்ப சிவனுக்குள்ள யார் இருக்கிறா? பார்வதி இருக்கிறா. அப்ப யார் இந்த வேலையை செய்யறா? பார்வதி தான் செய்யறா. அப்ப சமாதி என்பது உலகத்திலே பெரிய மௌனம். அப்ப சமாதியில இருந்து வேலை செய்யணும். அப்ப சமாதி நிலை கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப அந்த மௌனம் என்று சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே சிறந்தது தியானத்துக்குள்ள ஒரு மௌனம் நிகழணும். இந்த மௌன விரதம்லாம் நீங்க இருக்கிறீங்களா? அது தியானத்துக்குள்ளே ஒரு மௌன நிகழம்னா அதுதான் சந்திரன் சமாதி ஆகணும். அப்ப அங்க காளி என்ன பண்றா? நடராஜர் வெளியில காலத்துக்கு நிற்கிறாரு. இந்த உலகத்துக்கே நடராஜர் சிவன் நீங்க கும்பிடுறீங்கல்ல, அந்த நடராஜருக்குள்ள வேலை செய்வது யாருன்னா காளி. ஏன்னா அங்க நடராஜர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நடராஜருக்குள்ள சமாதி ஆயிருக்கிறது யார் ஆயிருக்கா? உடலாக நான் இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு சமாதி வந்துச்சுன்னா யார் சமாதி ஆகுதா? சந்திர அந்த காற்று தான் சமாதி ஆகும். அப்ப சந்திரனும் சூரியனும் இணையும். சந்திரன் உள்ளே போய் சூரியனோட ஐக்கியமாயிக்கும். சூரியன் வெளியில தெரிவார். அப்ப சூரிய பிரகாசமாக வெளியில் தெரிவாங்க. அப்ப என்னுடைய சமாதிக்கு மேல ஒரு சிவலிங்கம் வைப்பாங்க. அப்ப அவர் சிவன் அடியார், அவரே சிவன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. ஆனா அந்த சமாதியிலிருந்து வெளியில வருகிற உஷ்ணம் யாருடைய உஷ்ணமாக இருக்கும்னா யாரு சமாதியா இருக்காரோ அவங்க தான் வருவாங்க. அப்ப யாரு சமாதியா இருக்கிறதுனா சந்திரன் தான். அப்ப அந்த நீர்த்தன்மை தான் ஒரு நாள் சமாதி ஆகணும். அப்ப அந்த நீர் அந்த சந்திரனுடைய காற்று சமாதி ஆகும் போது அதுதான் ஞானம், உயர்ந்த ஞானம், உயர்ந்த செயல். அப்ப மீனாட்சி சுந்தரேசர் என்பது சுந்தரேசர் அங்கு என்ன பண்றார்? சூரியனாக இருக்கிறார். அப்ப அங்க யார் சமாதியா இருக்கிறார்? மீனாட்சி சமாதியா இருக்கிறார். அப்ப மீனாட்சி தான் மதுரையில ஆட்சி செய்யறாங்க. அப்ப சமாதி ஆனவர்களுக்கு உயர்ந்த ஞானம் கிடைச்சது. அப்ப இந்த உலகத்திலேயே ஞானம் எங்கே கிடைக்கிறது? ஞானம்னா என்னன்னா சமாதி. சமாதினா செத்து போறது கிடையாது. சமாதினா ஆழ்ந்த அமைதியில ஒருத்தர் ஆழ்ந்த அமைதியில அப்படியே தன்னையே மறந்து போறதுதான் சமாதி. அப்ப சந்திரன் காளி தன்மையில இருந்து காளி வடிவத்துல இருந்து இந்த பிளாக் மேஜிக்கு, பில்லி சூன்யம், ஆசிரமம் கட்டுறது, கோடி கோடியை சம்பாதிக்கிறது, ஞான கல்வி கொடுக்கறேன்னு பள்ளிக்கூடம் திறக்கிறது, இதெல்லாம் தனியாக சமாதி மௌனம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கொண்டாந்துடும். இதுக்கெல்லாம் போயிடக்கூடாது. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எல்லாம் போகக்கூடாது. இது சமாதி கிடைத்ததுக்கு அப்புறம் ராமகிருஷ்ணர் ஏதாவது பண்ணாரா? ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில ஏதாவது பாருங்க. 17, 16 ஒரு மாணவர்களை விவேகானந்த கையில கொடுத்தாரு. எந்த சொத்து கையில கொடுத்துட்டு போல, பிச்சைக்காரங்களா தான் விட்டுட்டு போனாரு. ஆனால் அவர் என்ன பண்ணாரு? அவர் சமாதியில் இருக்கிறாரு. அவர் எப்பொழுதும் உனக்கு தேவையானதை அந்த அலைவரிசையாக கொடுத்து கொண்டே இருந்தார். அதனாலதான் விவேகானந்தர் போன பாதையில எல்லாம் என்ன சொன்னாரு? என்னுடைய குருநாதர் ராமகிருஷ்ணர் என்னை வழி நடத்துகிறார். அப்ப அவர் எப்படி சமாதியிலிருந்து அதை வழி நடத்துறாரு. அப்ப சமாதி அவருக்கு கிடைக்காத பட்சத்துல அவர் என்ன வந்தாரு? காளி கோயிலுக்கு பூசாரியா இருந்தார். சமாதி கிடைத்ததுக்கு அப்புறம் என்னாரு? காளியாவே மாறிட்டாரு. அந்த எந்த காளி? ஞான காளியா மாறிட்டார். வெளியில அவர் சிவனாக பார்த்தார்கள், வெளியில கிருஷ்ணராக பார்த்தார்கள். யார? ராமகிருஷ்ணர். அவர் உள்ள எப்படி இருக்கிறாரு? உள்ள காளி சமாதியாக ஞானமாக இருக்கிறது. அப்ப காளி ஞானம் அடைந்தால் எப்படி இருக்கும்? அப்ப வெளியில காளியை பார்க்கும்போது ஆக்ரோஷமா இருக்கும். வெளிமுகமாக காளியை காட்டாத, வெளிமுகமாக சிவனை காட்டு, உள்முகமாக காளியை காட்டு. அப்போ உள்முகமாக உன்னுடைய அந்த உள் சுவாசம், அந்த உள் சக்தி, அந்த உள்ள இருக்குல்ல அந்த செயல், அதுதான் பேரமைதி, அதுதான் காளி, அதுதான் உயர்ந்த ஞானம். அப்ப அந்த உயர்ந்த ஞானத்தை நீ பெறணும்னா என்ன பண்ணணும்? உனக்கு சமாதி கிட்டணும். அப்ப அந்த சமாதி எப்ப வரும், எப்படி வரும், அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. தீபாவளி பொங்கல் வர்ற மாதிரி எப்படா வரும், ஒரு காணொலியை போட்டு முடிச்சோம், நமக்கு கிடைக்கலன்னா நீ தோற்று விடுவாய். அதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. உன்னுடைய பணி எதுவோ அந்த பணியை செய்து கொண்டு நீ பயணிச்சு கொண்டே இருப்பான். ஒரு நாள் உனக்கு அதுக்கான வாய்ப்புகளை, பொன்னான வாய்ப்பை அந்த காற்று அழகாக ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப புயல் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா புயல் நின்றுடும். அதே மாதிரி சுவாசம் தாறுமாற ஓடிக்கிட்டே கிடக்கும். ஒரு நாள் சுவாசம் அமைதி பெறும், ஒரு நாள் இன்னும் அமைதி பெறும், இன்னும் ஒரு நாள் அமைதி பெறும், ஒரு நாள் பேர் அமைதி பெறும். இதுதான் சமாதி. புரிஞ்சா? இப்ப வெளிமுகமாக சிவன் சூரியனாக பிரகாசமாக செய்வார். இந்த உலகத்துக்கு
எல்லா வடிவத்திலையும் சங்கடத்தன்மை கொண்ட அந்த காற்று ஞானமாக செயல்படும். இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா? இதுபடி நீங்க செயல்படணும். நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். தயவு செய்து பாவத்தை கையெண்டாதீங்க, பாவத்தை சுமக்காதீங்க. ஆசைப்பட்டுக்கிட்டு தியானத்துல நான் இதை அடைய முடியல, அதை பண்ண முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு பாவத்தை கையேந்தி விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் குழப்பத்தில் மாற்றிக்கொள்ளாதீர்கள். மீண்டும் தயவு செய்து உங்களால திங்க் பண்ணி ஒரு நல்ல தாட்டை எடுத்துட்டு வர்றதுக்கு சிரமமா இருக்கும். நல்ல தாட்டு உள்ள, நல்ல சுவாசம் உள்ள ஒரு குரு சொல்றாருன்னா இதெல்லாம் உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காத அரிய பொக்கிஷங்கள். அவர் பேச்சை கேட்டுட்டு பேசாம நின்றுட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம், பல நாட்கள் உங்கள் வாழ்க்கை வீணாகும். இங்க பல குருமார்கள் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி யாரும் சங்கரத்தன்மையில் சமாதி அடையல. சமாதிக்கு முன்பு உங்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்திருக்க அத்தனை ஆசான்களும் சமாதிக்கு முன்பு வேலை செய்யறாங்க. அதனாலதான் அங்க உயர்ந்த ஆட்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. ஆனா அங்க என்ன இருக்கு? மௌனம். அந்த சமாதி இருந்தாதாங்க ஞானமா இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் ராமகிருஷ்ணர் அடி பொலிவோட இருக்கிறார். காரணம் ஞானம். இதுதான் ஞானம். அவர் இறக்கல. சமாதிங்கிறது ஞானம்னு பேரு. இதை நீங்க அவசியம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஞானம் எப்ப கிடைக்குதுன்னா சமாதி எப்ப கிடைக்குதோ அப்பதான் ஞானம் கிடைக்குதுங்கிறாங்க. அதனால இதை நம்ம மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக ஒரு பணி செய்யணும். அப்ப உங்களுக்குள்ள வர்ற தியானம், உங்களுக்குள்ள வர்ற அலைவரிசை, உங்களுக்குள்ள காட்சி காட்டுறதெல்லாம் சமாதிக்கு முன்னாடி இருக்கிறது. அப்ப நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், எனக்கு ஒண்ணு தெரியுது, எனக்கு ஒண்ணு காட்டுது, எனக்கு ஒண்ணு காட்டுதுன்னு போனீங்கன்னா நீங்க இந்த பிளாக் மேஜிக்காரனுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டும் நீங்க ஒன்னாகிடுவீங்க, அகப்பட்டு போயிருவீங்க, சிறைப்பட்டு போவாதீங்க. என்கிட்ட பல ஆயிரம் பேரு என்னோடு இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு ஓடி போயிட்டாங்க. அப்ப வாய்ப்புகள் கிடைக்கும் நல்வ விட்டான். எங்க போயிருக்காங்க? சாகரத்துக்காக போயிருக்கிறாங்க. அடுத்த இடத்துக்கு எங்க போறாங்க? சாவுவதற்காக இடம் தேடி அடைகிறார்கள். அப்ப ஒரு நிதானமாக இருந்து ஞானம் பெற்றுக்கங்கடா, சாவிலிருந்து தப்பிச்சுக்கங்கடான்னு நான் பயணிக்கிறேன். அவங்க சாவரத்துக்கு இடம் தேடி அடைகிறாங்க. அப்ப சாகை வெல்வதற்கான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சிட்டு என்னையே தூக்கி போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறான். இங்க எங்க போறான்னா அவன் காளி சமாதியாக ஆகல. சமாதி ஆகாத ஒருவன், சந்திரகாளி சமாதி ஆகாத ஒருத்தன்ட்ட செத்து போனவன் சமாதியா இருக்கிறவனோ இல்ல சாக போறவன் குருநாதரா இருக்கிறவன் அவன்கிட்ட போய் நின்றுட்டான். இது யார்கிட்ட வேணாலும் நின்னுங்க. ஆனால் இழப்பு யாருக்கு? உங்களுக்கு தான் இழப்பு. புரியுங்களா? இதை புரிந்து செயல்படுங்க. என்னுடைய காணொலி கேட்கறது முக்கியம் இல்லை, என்னை ஃபாலோ பண்றது முக்கியம் இல்லை. தெளிவடைகிறன்னா அது இந்த உபதேசம் பண்ற எனக்கும் அது பாதிப்பு தான். நீங்க அறகுறையா ஏதாவது வெவ்வேறு மாதிரி இந்த காணொலி எல்லாம் கேட்டுட்டு செயல்படுத்தும் போது இதுக்கு உபதேசமாக கொடுத்த என்னையும் அது பாதிக்கும். அதனால எனக்கும் நீங்க ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேசுறத உள்வாங்கி வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த குடுகுடுப்புக்காரர்கள் மாதிரி சுத்தி தெரியாதீங்க. ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த பெரிய எழுத்தாளர்கள் எழுதி வச்ச புத்தகத்தை படிச்சுட்டு உட்கார்ந்து இந்த உலகத்தையே ஆள போற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிடாதீர்கள், ஏமாந்து போயிடாதீர்கள். இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை அறிய முடியாது. அறிவது அவ்வளவு சாமானியம் அல்ல. புரிந்து தெளிந்து தெளிவடைந்து தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு செம்மைப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் என்னுடைய பதிவு. பார்த்துக்கொள்ள